குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் நம்ம வீட்டுக்கு? குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவழைக்க வாசலில் இந்த 3 பொருட்களை மட்டும் வைங்க. நம்ம வீட்டுக்கு உங்களுடைய குலதெய்வம் வந்துடும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாத்துக்கும் முக்கியமானது குலதெய்வம்தான். எல்லாருடைய வீட்லேயும் நோய் நொடி இல்லாமல் பணம், காசு, தங்கம், செல்வம், கல்வி எதுனாலும் சரி குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்லை நமக்காக இருக்கட்டும், யாருக்காகவும் இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாமே விலகிறதுக்கு முதல்ல அடித்தளமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய குலதெய்வம் தான். முக்கியமாக நம்மக்கிட்ட பணம், காசு, செல்வம் எவ்வளோ இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தான் நாம் அடுத்த சந்ததி தலைமுறைகளுக்கும் நம்ம எடுத்து செல்ல முடியும். நம்மக்கிட்ட காசு, பணம் எதுனாலும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துடலாம். ஆனால் நோய் இல்லாத வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது தான் ரொம்ப சிறப்பானது. சரி, நம்ம குலதெய்வத்தை எந்த வகையில் வழிபட்டோம்னா நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். குறிப்பாக கடைசியாக ஒரு குறிப்பும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் விளக்கு பொறுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்து எப்பயுமே போகவே போகாது. அதை காணொலியில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சேரும். சரி, இப்போது நம்ம என்னன்றதை பார்ப்போம். நம்ம வீட்டில் வாயுக்கும் வயிற்றுக்கும் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே சரியாக போயிடும். வீட்டில் இருக்கிறவங்க காரணமே இல்லாமல் சண்டைகள் போடுவாங்க, மனக்கசப்புகள் வரும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகும், குழந்தைங்க நோய் நொடியோடு இருப்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். ஒன்று, குலதெய்வம் தெரிஞ்சிருந்தோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருப்பது. இல்லைன்னா நமக்கு குலதெய்வம் என்னங்கிறதே தெரியாமல் நிறையா பேர் இருப்பாங்க. அதாவது சந்ததியர்கள் பலமுறையாக ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அவங்க குலத்தை விட்டுட்டு வேற ஒரு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தை இல்லாமல் எப்படியாவது வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அதனால் அந்த குழந்தைக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாமல் வளர்ந்துருக்கலாம். இல்லை நமக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கே போகாமல் மற்ற நமக்கு பிடித்த எல்லா சாமியுமே நம்ம வணங்குவோம். நமக்கு பிடித்த சாமிகள்னு பார்த்தோம்னா சிவன், முருகன், விநாயகர், அம்மன், எந்த சாமி நீங்கள் கும்பிட்டாலும் சரி அந்த சாமியினுடைய அருளும் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் குலதெய்வ அம்மனை போய் நீங்கள் அது அம்மனாக இருந்தாலும் சரி இல்லை அப்பனாக இருந்தாலும் சரி, எந்த குலதெய்வம் உங்கள் குலதெய்வமோ அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு முறையாவது சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்சால் சக்கரை பொங்கல் வச்சு பிரசாதம் வச்சு அதை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு சாமிக்கும் படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அப்படி இல்லை குலதெய்வமே என்னங்கிறதே தெரியலை அப்படின்னா உங்களுடைய சந்ததியில், அதாவது உங்களுடைய தாத்தா, பாட்டி, இல்லை அவங்க சொந்தக்காரங்க இவங்களில் யாராவது உங்கள் அப்பா வழியில் இருக்கிறவங்களோ யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் குலதெய்வம் என்னங்கிறத கேட்டு அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் அதுதான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னா அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபடலாம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ அம்மா வீட்டு குலதெய்வம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே பெண்களுக்கு கணவன் வீட்டு தெய்வம் தான் குலதெய்வமாக வழிபடுவாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு குலதெய்வம் சாமி கும்பிட்ருப்போம்ல, அந்த குலதெய்வத்தை நாங்கள் கும்பிடக்கூடாதா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம கூடவே தான் இருக்கும். நீங்கள் அந்த குலதெய்வத்தையும் நீங்கள் கும்பிட்டுக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுனால கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் குலதெய்வமாக கும்பிடுவாங்க. இது தாய் வீட்டு குலதெய்வமாக இருக்கும். அது உங்கள் குடும்ப குலதெய்வமாக இருக்கும். நீங்கள் 2 குலதெய்வமே கும்பிட்டுக்கலாம். எதுவுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எப்போ கும்பிட ஆரம்பிக்கிங்களோ அப்போயே உங்களுடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வாங்க. நம்ம நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாலே, நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தாலே, அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலே நாம் மன திருப்தியோடு நல்லா இருப்போம். கணவன் மனைவிக்கு இடையிலையும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும்.
கண் திருஷ்டிகள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே அண்ட விடாது. இதோட ரொம்ப முக்கியமானது, நாம் எந்த சாமியை ரொம்ப விரும்பி கும்பிட்றோமோ, இப்போ முருகனாக இருக்கட்டும், நம்ம சிவபெருமானாக இருக்கட்டும், இல்லை கணபதியாக இருக்கட்டும், எந்த சாமி, ஆஞ்சநேயராக இருக்கட்டும், எந்த சாமியை நீங்கள் விரும்பி கும்பிட்றீங்களோ அந்த சாமியினுடைய அருள் முழுமையாக நீங்கள் கேட்டதை உடனே நிறைவேற்றி கொடுக்கணும்னா நம்ம குலதெய்வத்தை நம்ம எப்பயுமே நம்ம கூடையே வச்சுக்கணும். சில சமயம் குலதெய்வங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி கட்டு போட்டு வச்சுருவாங்க. அதாவது நமக்கு எந்த ஒரு நல்ல செயல்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு பிடிக்காதவங்க, இல்லை நமக்கு வேண்டாதவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குலதெய்வத்தால் நமக்கு அருள் முழுமையாக கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் அந்த சாமி இருக்கும். அப்போ அதை எந்த மாதிரி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இதில் பார்க்கலாம். வாங்க நம்ம பார்ப்போம். நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறது அம்மனாக இருந்தால் நீங்கள் அம்மா தாயின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் நான் எந்த வகையான விளக்கு பொறுத்து சொல்கிறேன்றதை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி விளக்கு பொறுத்துனீங்க அப்படின்னா நம்ம சாமியை எப்பயுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அப்பாவாக இருந்தாலும் சரி, அதாவது கருப்பசாமி, ஐயனார், இந்த மாதிரி சாமியும் நமக்கு குலதெய்வமாக இருக்கும். அதாவது ஊர் காவல் எல்லையில் இருக்கிற சாமியும் கருப்பசாமி தான், ஐயனார் தான், அது சாமியும் இருக்குது. ஆனால் நம்ம குலதெய்வமாகவும் நமக்கு கருப்பசாமியும் வரும், ஐயனாரும் வரும், இசக்கி அம்மா வரும், இல்லை அங்காள பரமேஸ்வரி அம்மா வரும். நமக்கு எந்த சாமி குலதெய்வமோ அந்த குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மனசார கும்பிட்டுட்டு, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், என் குழந்தைங்க நல்ல கல்வி அறிவில் சிறந்து விளங்கணும், எங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, நான் உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு நல்ல மனதார வேண்டிட்டு முடிஞ்சால் சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பழம் உடைச்சாது வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த குலதெய்வ கோயிலில் இருக்கிற மண், அந்த மண்ணை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் துணியில் அந்த மண்ணை வச்சு நீங்கள் கட்டி அதை உங்கள் நிலவாசலில் தொங்க விடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். ஒவ்வொருத்தவங்க நம்ம சிட்டியில் இருப்போம், கிராமத்தில் நம்ம குலதெய்வம் இருக்கும், டெய்லியும் போய் நம்ம சாமி கும்பிட முடியாது. மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் நிலவாசலில் கட்டி நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய அருள் எப்பயுமே கூட இருக்கும். டெய்லி நாம் சாமி கும்பிடும்போது நம்ம அந்த மண்ணுக்கு எப்போ உயிர் வரும்னா நாம் கும்பிட தான் அந்த மண்ணுக்கும் உயிர் வருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வாங்க. அந்த மண்ணோடு சேர்ந்து விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க, வெட்டி வேர் வச்சுக்கோங்க. இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மஞ்சள் துணிங்கிறது கிருமி ராசினியாகவும் நம்ம அறிவியலில் சொல்லிக்கலாம். இன்னொன்று, குரு பகவானுடைய ஆட்சி முழுமையாக நிறைஞ்சிருக்கிறது மஞ்சள் துணியில் தான். அதனால் மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய குலதெய்வத்தோட, அதாவது உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு அந்த மண் நீங்கள் ரொம்ப எடுக்க வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவு, இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. நம்ம உப்பு போடுவோம்ல, நம்ம சாப்பாட்டிலலாம் உப்பு போடுறோம் செய்கிறோம்ல, அந்த இதில் அந்த அளவுக்கு கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப மண்ணெல்லாம் எடுத்துடாதீங்க. நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ நம்ம கூடவே இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அந்த மண் எடுக்கிறோம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக வெட்டி வேறு, விரலி மஞ்சள் வைக்கணுங்க. விரலி மஞ்சள்ங்கிறது மஞ்சள் கிழங்க வச்சிடாதீங்க. விரலி மஞ்சள் நல்லா காஞ்சி நீளமும் மஞ்சள் கலரில் இருக்கும். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. விரலி மஞ்சள் வேறு, மஞ்சள் கிழங்கு வேறு. அதனால் தெளிவாக கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த 3ஐயும் நல்லா வச்சு கட்டி உங்கள் நிலவாசலில் கட்டிடுங்க. நிலவாசலில் கட்டும்போது உங்கள் குலதெய்வத்தை மனசார கும்பிட்டுட்டு அதை நிலவாசலில் கட்டுங்க. 2வது, நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நேராக உங்கள் வீட்டுக்கு போங்க. அப்போ தான் நீங்கள் என்ன வேண்டிட்டு வந்தீங்களோ அது அப்படியே உங்கள் கூடையே வரும், சாமியும் உங்கள் கூட வருங்க. அதனால் நேராக உங்கள் வீட்டுக்கே போங்க. வீட்டுக்கு போய் முதல்ல நான் இந்த மாதிரி சொன்னது மஞ்சள் துணியில் அந்த குலதெய்வத்துடைய மண், விரலி மஞ்சள், வெட்டி வேறு, இந்த 3ஐயும் வச்சு அதுக்கு
தீப தூபம் காட்டுங்க. அதாவது விளக்கு பொருத்தி வச்சு பத்தி சாம்பிராணி எல்லாம் காமிங்க. சாமி வந்து நம்ம கூடயே வந்து வாசலில் தான் நிற்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அது மனசு நல்லா குளிர்ச்சி அடைஞ்சி வீட்டுக்குள்ளே தன்னால் வந்து பூஜை அறையில் உங்கள் கூடயே வந்து உட்காந்துருங்க. அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் கூடயே வந்து இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நல்லா கட்டி காப்பாற்றி உங்கள் கூட கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போட ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக உங்கள் தலைமுறையே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் நிலைவாசல் அதை வச்சதுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு கீழேயும் நமக்கு வந்து நிலவாசலில் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலை அந்த படியில் வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அங்கேயும் வந்து தெய்வங்கள் இருக்கும். அதாவது சத்ருக்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சித்தர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நிலைவாசலை வந்து நாம் எப்போயும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நல்லா மஞ்சள் நல்லா மூணு விரலால் நல்லா மஞ்சளை தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சு நம்ம நிலவாசலுக்கும் நம்ம எப்படி குலதெய்வ மண்ணுக்கு பத்தி சாம்பிராணி தீபம் எல்லாம் காமிக்கிறோமோ கற்பூரம் காமிக்கிறோமோ அதே மாதிரி நிலவாசல்லையும் காட்டுங்க. நிலவாசலில் காட்டி முடிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து காட்டுங்க. சூரிய பகவானுக்கு காமிச்சாலும் ரொம்ப நல்லது தாங்க. உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்களும் வளர்ந்துக்குவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அடுத்தடுத்த தலைமுறை உங்கள் தலைமுறையும் நம்ம குலதெய்வத்தை இப்படி தான் வழிபடணுன்றதையும் கற்றுக்குவாங்க. இதை செஞ்சுட்டு குறிப்பாக முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். 2 மண் விளக்கு வாங்கிக்கோங்க. நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 மண் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் ஒரு மண் விளக்கை தாராளமாக நீங்கள் கோயிலில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றிட்டு வரலாம். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே வீட்டில் வெல்லம் வாங்கி வச்சுக்கோங்க. வெல்லமும் பச்சரிசியும் கொண்டு போங்க. அங்கே கொண்டு போய் நீங்கள் அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோன்னாலே குறிப்பாக கொண்டு போகிறது வெல்லமும் பச்சரிசியும் தாங்க. வெல்லம் கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும். வெல்லம் கொண்டு போனீங்கன்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்து மேன்மேலும் வந்து என்னன்னாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி பெருகிக்கிட்டே தான் வரும். குடும்ப ஒற்றுமைனாலும் சரி பெருகிக்கிட்டே தான் வரும். அதனால் வெல்லம் கொண்டு போங்க. கடையிலேருந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியிலே அப்படியே நம்ம கடையில் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான முறை. நீங்கள் நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் நாளே உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருந்து தான் அந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். 2 மண் விளக்கில் ஒரு மண் விளக்கை வந்து நீங்கள் அங்கே ஏற்றிடுவீங்க, தீபமாக ஏற்றிடுவீங்க. இன்னொரு மண் விளக்கை அப்படியே கொண்டுட்டு வாங்க. அந்த மண்ணும் எடுத்துகிட்டு வரீங்களா, மண்ணை வந்து நிலவாசலில் நீங்கள் கட்டிடுவீங்க. தீப தூபமும் நல்லா காமிச்சிடுவீங்க. இன்னொரு விளக்கு குலதெய்வத்துக்கு மிகவும் சிறப்பான விளக்குன்னு பார்த்திங்கனாலே மண் விளக்கு தான். அதில் என்னென்னா இழுப்ப எண்ணெயை ஊற்றி விளக்கு திரி போட்டு நீங்கள் தாராளமாக கும்பிடலாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இழுப்பு எண்ணெயை ஊற்றி நீங்கள் விளக்கு பொருத்தி கும்பிட்றீங்களோ உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். அப்படி நீங்கள் கும்பிடும்போது திரும்ப அதுக்கப்புறம் நம்ம வந்து செவ்வாய் வெள்ளி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மற்ற நாளில் திங்கக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை விளக்கை எல்லாத்தையும் நம்ம பூஜை பொருட்கள்லாம் கழுவுவோம், தொடச்சி வைப்போம். இந்த விளக்கை மட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே தண்ணி ஊற்றி கழுவிடக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் போட்டு மண் விளக்கை இந்த இழுப்பு எண்ணெய் ஊற்றி நீங்கள் கும்பிட்ற குலதெய்வத்துக்குன்னு வைக்கிற விளக்கை நீங்கள் கழுவக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா துணி எடுத்துக்கோங்க. துணியை வச்சு அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்குது அப்படின்னா அடியில் ஒரு துணி வச்சு ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உயரமாக பாதுகாப்பாக வச்சு விளக்க பொருத்துங்க. அப்படி நீங்கள் அந்த விளக்கை சுத்தப்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு துணியை வச்சு தான் நீங்கள் சுத்தப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதை அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த மண்ணையும் கட்டிட்டு நீங்கள் இந்த இழுப்பு எண்ணெயை ஊற்றி வீட்டில் விளக்கு பொருத்துறீங்க. திரும்ப நீங்கள் அதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி செஞ்சு நீங்கள் சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து முதல்ல இருந்து உங்கள் குலதெய்வத்தை திரும்ப வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி ஆயிரும். அதனால் எப்பயுமே குலதெய்வத்துக்குன்னு வச்சுருக்க மண் விளக்கை மட்டும் ஒரு துணியை வச்சு அழகாக நல்லா தொடச்சி எடுத்துட்டு திரும்பியும் நீங்கள் இழுப்பு எண்ணெயை ஊற்றி விளக்கு திரி பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். நீங்கள் வீட்டில் பூ வச்சு பழம் வச்சு பத்தி பொருத்தி சாமி நம்ம முருகனையோ சிவபெருமானையோ ஆஞ்சநேயரையோ இல்லை வேறு உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் சரி, வராகியம்மனாக இருந்தாலும் சரி, எந்த சாமியை நீங்கள் வழிபட்டாலும் அதுக்கு தனியாக தீபம் ஏற்றுவீங்க. இந்த தீபம் வந்து குலதெய்வத்துக்குனே உங்களுடைய குலதெய்வத்துக்குனே பொருத்தக்கூடிய தீபம். இந்த தீபத்தை ஏற்றிட்டு
மனசார வேண்டிக்கோங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களை யாராவது கட்டி போட்டிருந்தா கூட அந்த கட்டிலேருந்து விடுபட்டுட்டு கட்டிலேருந்து நான் கட்டுக்கு அடங்க மாட்டேன்னு நினச்சிட்டு சாமிக்கிட்ட நீங்கள் கேளுங்க. மனதார என் கூடயே இருப்பேன், என் குடும்பத்தோடையே இருப்பேன்னு சொல்லி நீங்கள் அந்த சாமிக்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் விளக்க பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு நிலவாசலில் இருக்கிற அந்த குலதெய்வனுடைய மண்ணுக்கும் நீங்கள் நல்லா தீபம் தூபம் எல்லாம் காமிச்சு சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சு வழிபடும்போது அடுத்தடுத்து அந்த அம்மாவோ அப்பாவோ சந்தோஷமாகி உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்கள் வீட்டிலையே பூஜை அறையிலேயே உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி அவங்க தடுத்துருவாங்க. உங்கள் வீட்டில் யாருமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் அவங்க வழிவகுப்பாங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு விருப்பமான கடவுளான முருகனோ இல்லை கந்த சஷ்டிக்கு வசம் பண்ணுறது, திருப்புகழ் பாடுறது, விரதம் இருக்கிறது, எந்த சாமியை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி, சிவபெருமான வழிபாடு செஞ்சாலும் சரி, ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சாலும் சரி, காளியம்மனை வழிபாடு செஞ்சாலும் சரி, வராகியம்மனை வழிபாடு செஞ்சாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் விளக்கு பொருத்தி கும்பிட்டுட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே அந்த அம்மா உங்களுக்கு அப்படியே 100% 2 மடங்காக 3 மடங்காக உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க. அதனால் எப்பயுமே உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வம் தான் உங்கள் அடுத்த சந்ததியை பல மடங்கு நல்ல உயரமான வாழ்க்கையில் கொண்டு போக வழி நடத்துவாங்க. எப்பயுமே நமக்கு குலதெய்வம் தெரியலை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அதாவது நமக்கு மூத்த சந்ததிகள் தாத்தாவோ பாட்டியோ இல்லை பெரியவங்க யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு எந்த இடம்னு நீங்கள் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் கும்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்கு நல்லது தாங்க செய்யும். உங்கள் குலத்தை முதல்ல காக்கிறது குலதெய்வம் தாங்க. அதனால் எப்பயுமே குலதெய்வ வழிபாடை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தயவு செஞ்சு குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முழுமையாக முதல்ல கொடுக்கறது நம்ம குலதெய்வம் தான் வழி கொடுக்கும். இப்போ எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வரோம்னா எப்படி கதவு ஜன்னல்லாம் இருக்குது, கதவை திறந்துட்டு தானே நம்ம உள்ளே வரோம். கதவை திறக்காமல் நம்ம உள்ளே வர முடியுமா? குதித்து வர முடியாது. நம்ம ஒன்றும் ஆஞ்சநேயர் கிடையாது எந்த பக்கம்னாலும் குதித்து போகிறதுக்கு. அதனால அதே மாதிரி தான் நம்ம குலதெய்வத்தை மனசார அவங்கள குளிர வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் சரி, அதாவது அது சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், வராகியம்மனாக இருக்கட்டும், எந்த சாமியை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த சாமி முதல்ல நம்ம குலதெய்வர்கிட்ட தான் கேட்கும். குலதெய்வங்கிட்ட இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க, நான் இதை செய்யட்டுமா, எனக்காக இவ்வளோ விரதம் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு அதை செய்யட்டுமான்னு நம்ம குலதெய்வங்கிட்ட தான் கேட்கும். நம்ம குலதெய்வம் தாராளமாக செய்யன்னு முதல்ல சொல்கிறது நம்ம குலதெய்வம் தான். அதை 2 மடங்காக செய்ய 3 மடங்காக செய்ய, என் பிள்ளை கேட்டிருக்கு நீ தாராளமாக செய்ய, என் பிள்ளை என்னை நம்பி இருக்குது உன்கிட்ட கேட்டிருக்குன்னா நீ கண்டிப்பாக செய்யணும்னு நம்ம குலதெய்வம் தான் நமக்கு கொடுக்கும். அப்போ தாராளமாக நம்ம கேட்குறது எல்லாத்தையும் 3 மடங்காக நமக்கு பெருகி கொடுக்கும். அதுக்கு முதல்ல நம்ம குலதெய்வத்தை மனசார குளிர வச்சுருங்க. குளிர வச்சு எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம சாமியை நம்ம குலத்தை காக்க வந்த குலதெய்வத்தை மனதார நீங்கள் டெய்லி பூஜை பண்ணும்போது அந்த மண் விளக்கை மட்டும் ஏற்றி பூஜை பண்ணுங்கள். குறிப்பாக சொல்கிறேன், முக்கியமான எண்ணெய் இழுப்ப எண்ணெய் தான். இழுப்பு எண்ணெயில் விளக்க பொருத்தும் போது குலதெய்வம் தன்னால் மனசு சந்தோஷமாக அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்கக்கூடிய பவர் எந்த எண்ணெய்க்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இழுப்ப எண்ணெய்க்கு தான் இருக்குது. அதனால் இழுப்ப எண்ணெயை ஊற்றி நீங்கள் சாமி கும்பிடும்போது குலதெய்வம் அப்படியே காந்தம் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருவாங்க. அதனால் மறந்துடாதீங்க, குலதெய்வ வழிபாடு இந்த முறையில் தான் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம குலதெய்வம் என்னன்னே தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா வாழை இலையில் பச்சரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசியை போட்டுட்டு அதில் தேங்காய் இருக்குல்ல, தேங்காயை உடைச்சி அந்த முடியை பிச்சு போட்டுட்டு தேங்காயில் நல்ல நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஊற்றுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இந்த மாதிரியும் விளக்க பொருத்தி நீங்கள் மனசார ஒரு மண் விளக்கில் இழுப்பு எண்ணெயை ஊற்றி சாமி கும்பிடுங்க. உங்கள் குலதெய்வம் என்னங்கிறது யாருடைய ரூபத்துலையாவது உங்களுக்கு கனவுலையாவது அது என்னங்கிறத சாமி காமிச்சு கொடுத்துரும். வாழை இலையில் தேங்காயில் நல்லா நெய் ஊற்றி விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுங்க. அந்த தேங்காவை நீங்கள் தேங்காவையும் அரிசியையும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கோயில்லையோ இல்லை வாழை ஏதாவது ஒரு அலச மரத்தில் அந்த மாதிரி அங்கே போய் நீங்கள் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே வச்சுருங்க.
இந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களும் இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க. சாமி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க செய்யும். நீங்கள் குலதெய்வம் தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இலுப்பு எண்ணெயில் விளக்கு பொருத்தி நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்யுங்க. உங்கள் சாமி உங்கள் வீட்டில் உங்கள் கூடயே உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குலத்துக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது தான் செய்யும். 3 மடங்கு அது அடுத்தடுத்து பெருகி வர மாதிரி செய்யும். அதுக்கு இந்த மாதிரி முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை சந்தோஷமாக குளிர வச்சு காந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் இழுத்து. இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூடையே வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.